வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர்கள் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு விதமான உளவியல் பிரச்சனைகள் அல்லது அவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு சவால்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக அவர்களுடைய அச்சம் அல்லது தன்னம்பிக்கை இழப்பு, பயம், இதையெல்லாம் குறித்து தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக ஒரு இடத்தில் தன்னை எப்படி நிரூபிப்பது என்கிற ஒரு கேள்வி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் எளிதில் களைப்படைந்து விடுகிறோம். ஆனால் இது ஒரு போட்டி நிறைந்த உலகமாக இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் சரி, அங்கே 100 பேர் உங்களோடு போட்டி போட்டு கொண்டிருப்பார்கள், 10 பேர் உங்களோடு போட்டி போட்டு கொண்டிருப்பார்கள். அந்த ரேஸ், அதில் எப்படி முந்துவது, அவர்களை விட நீங்கள் திறமையானவர்களாக மாறுவதன் மூலமாக அதை முந்தி செல்ல முடியுமா என்றால் அப்படி அல்ல. மாறாக எல்லா இடத்திலுமே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், உங்களை நிரூபிப்பது என்பது நீங்கள் நம்பிக்கையை பெறுவது என்பதிலிருந்து தான் தொடங்குகிறது. ஒரு முறை நீங்கள் நம்பிக்கையை பெற்றுவிட்டால் பிறகு உங்களை ஒரு இடத்தில் நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் இருப்பதில்லை. நான் நிறைய இடங்களில் பார்த்திருக்கிறேன். சில நிறுவனங்களில் மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் அவர்கள் ஒரு 25 வருடங்கள் 30 வருடங்கள் கூட அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அதில் நான் அவர்களிடம் பேசுகிற போது அப்படி ஒன்றும் அவர்கள் ஒரு பெரிய திறமையானவர்களாக அல்லது எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் பலரும் இருந்ததில்லை. ஆனால் எப்படி அந்த மிகப்பெரிய இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள்? சில பேர் அவர்களை விட மிக மிக திறமையானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இவர்களுக்கு கீழே பணிபுரிந்து கொண்டிருப்பார்கள். ஏன் இவ்வளவு திறமையான ஒருவர் அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு வர முடியவில்லை? ஆனால் அவரளவுக்கு திறமையற்றவர் கூட எப்படி மேலே வருகிறார் என்பதை பார்க்கிற போது 2 அம்சங்கள், அதாவது நம்மை எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது என்பதற்கான 2 அம்சங்கள் இதில் இருக்கின்றன. ஒன்று லாயல்ட்டி. லாயல்ட்டி என்பது அடிமைத்தனம் அல்ல, மாறாக அது ஒரு கமிட்மெண்ட். நீங்கள் அதை உங்களுடையதாக ஒரு விஷயத்தை மாற்றிக்கொள்வது. இன்னொரு விஷயம் என்பது நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கைக்குரியவராக இருப்பது. நம்பிக்கைக்குரியவராக இருப்பது என்பது பெரிய செயல்களின் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. எல்லோரும் அப்படி நினைத்துக் கொள்கிறார்கள். ஒரு நம்மை நம்பிக்கைக்குரியவராக மாற்றுவது என்று சொன்னால் அது ஒரு பெரிய சவால் என்று. மாறாக நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள். சிறு சிறு விஷயங்களில், மிக சின்னஞ்சிறு விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு கமிட்டடாக இருக்கிறீர்கள் என்பதுதான். ஒரு சூழலை புரிந்து கொண்டு செயல்படுவது, ஒரு சூழலுக்கு தேவையான விஷயங்களை விரைவாக செயல்படுவது, ஒரு நெருக்கடி இருக்கிற போது அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு நீங்கள் எப்படி ஓரடி எல்லோரையும் விட முன்னால் எடுத்து வைக்கிறீர்கள் என்பது. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். சிலர் அதை வெகு சாதுரியமாக செய்வார்கள். அதாவது அவர்களுக்கு அது ஒரு பெரிய திறமை கிடையாது, மாறாக அது ஒரு மனோபாவம், ஒரு ஆட்டிடியூட். நாங்கள் ஒரு 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 தேவை இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்பது போன்று முன்னே வருவது என்பது. நிறைய பேரிடம் இருக்கக்கூடிய தயக்கம் என்னவென்றால், நம்ம இதில் பொறுப்பெடுத்து கொண்டால் நாம் இதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சரபிளாக இருப்போமோ என்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கிறது. நீங்கள் ஆன்சரபிளான ஒரு இடத்தில் உங்களை வைத்து கொள்ளுங்கள். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். நான் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் உங்களை வைத்து கொள்ளுங்கள். நிறைய பேர் நமக்கு எதற்கு பொறுப்பு, நமக்கு எதற்கு வம்பு என்று நினைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த இருந்த இடத்திலேயே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து அதை நீங்கள் ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டு அதை செய்கிற போது நீங்கள் அதில் தோற்றாலும் கூட உங்கள் மீது நம்பிக்கை வரும். ஏனென்றால் நீங்கள் ஓரடி முன்னால் எடுத்து வைக்கிறீர்கள் மற்றவர்களை விட. இந்த இயல்பு என்பது இன்றைக்கு நிறைய பேரிடம் இல்லை. ரொம்ப பாதுகாப்பாக இருப்பது என்பது ஒரு நல்ல உணர்வு அல்ல. எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பாதுகாப்பாக இராதீர்கள். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் இருந்தால் அந்த பாதுகாப்பு வளையத்தை நீங்களே உடைத்து விடுங்கள். இதை எப்படி உடைப்பது? இதை பற்றி நாளை நாம் பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உங்களை ஆலோசனை நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து கற்றல் எவ்வாறு நம்ம வேலையை உத்தரவாதம் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மாற்றம் ஒன்றதே மாறாதது. எதுவுமே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, தினசரி மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு அழகாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க. இந்த நம்ம பழைய காலத்து ஃபோன் இருந்தது, ரோட்ரி ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பரை சுழற்றி
டயல் பண்ணணும். அதிலிருந்து புஷ் பட்டன் ஃபோன் வருவதற்கு 50 வருடங்கள் காலமாச்சாம். அதாவது ஒரு இந்த டைப் ஆஃப் ஃபோன்லேருந்து சுற்றுற ஃபோன்லேருந்து பட்டனை அமுக்கிற பொத்தானை அமுக்கிற ஃபோன் வரத்துக்கு பல வருடம் ஆனதாம். ஆனால் இன்னைய சூழ்நிலை தினசரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தினசரி ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்வதற்கு, நாம் பார்க்கின்ற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பைலட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க, அவங்க ஒரு பைலட் ஆஃபீஸர் ஆயிடுறாரு. அவர் ஆனதற்கு பிறகு பைலட் ஆகிறாரு, ஆகிட்டு ட்ரெயினி பைலட் ஆகிறாரு, அப்புறமா கமர்ஷியல் பைலட் ஆகிறாரு. அப்போது இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டிட்டார் அப்படின்னா, இத்தனை மாதங்கள் இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டியாச்சு அப்படின்னா, அவங்க ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும். ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி அவங்க போய் டெஸ்ட் எழுதி, அவங்க கண் பார்வை, காது கூர்மை, அவங்களோட இதெல்லாத்தையும் திரும்பி டெஸ்ட் பண்ணி திரும்பி இவர் பிளேன் ஓட்டலான்னு சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அவர் பிளேன் ஓட்ட முடியும். இப்போது ஜப்பானில் என்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. என்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தரமோ என்னமோ எனக்கு கரெக்டாக தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க திரும்பி இப்போ கரண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி தேர்வு பெற்றால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபைடு இன்ஜினியர். சர்டிஃபைடு இன்ஜினியர் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு திருமணம் கூட, நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம் கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, எதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, எண்டிங் டேட் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணுங்கிற பட்ஜெட் இருக்கோ அதுதான் ஒரு ப்ராஜெக்ட். அப்போது இந்த சிம்பிளாக சொன்னால் இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனைத்து விதமான அடிப்படை தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அது லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனம். ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்டை எப்படி சரியான முறையில் பண்ணுறது, எப்படி செலவினங்களை குறைத்து காலம் கடத்தாமல் ப்ராஜெக்டை சொன்ன டயத்துக்கு பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், பிஎம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு என்னென்னா, இதே மாதிரி ஒரு 3 வருடத்துக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ, 3 5 ஒரு முறை அவங்க திரும்பி ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி இவங்க பண்ண ப்ராஜெக்டெல்லாம் சப்மிட் பண்ணி திரும்பி ரீசர்டிஃபை பண்ணும். வாழ்க்கையில் ஒரு முறை படிச்சுட்டா அது வாழ்க்கை பூரா அது பயனுள்ளதாக இருக்காது. ஸோ தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த உலகம் பார்க்கிறது. மாற்றங்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம அந்த மாதிரி தொடர்ந்து கற்றுக்கொள்ளாமல், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம பின்தங்கி விடுவோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நிறைய பேர் எவ்ரி இண்டிவிஜுவல், இது 1940 ஒரு தத்துவம், எவ்ரி இண்டிவிஜுவல் grow to the level of incompetence. ஒரு திறமையான இளைஞன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் திறமையற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையான ஒரு இளைஞன் ஆரம்பித்தப்போ திறமையானவன், மிக திறமையானவன், அப்புறம் திறமையானவன், அப்புறம் ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் சாதாரணமானவன், அதற்கு பிறகு பயனற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையானவன் தொடர்ந்து மிக திறமையானவன் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கற்றல் மிக அவசியம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவன், தொடர்ந்து தனது திறமையை வளர்த்து கொள்ளுகிறவன், தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையானவர்களவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திறமையானவர், மிக திறமையானவர், ஏதோ ஒரு துறையில் திறமையானவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலம், தொடர்ந்து படிப்பதன் மூலம், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் மிக திறமையானவராக தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நிறுவனங்களுக்கு திறமையானவர்களும் மிக திறமையானவர்களும் மட்டுமே வேண்டும். நிறுவனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், லாயல்ட்டி,
அதெல்லாம் முக்கியம் இல்லை. அது அவசியம். நிச்சயமாக திறமையை விட அது குறைவான அவசியம்தான். ஏதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க நிறுவனத்தில், அந்த நிறுவனம் 5 பேர் இருந்தால் போதும், 5 பேர் இனிமேல் வேண்டாம், 5 பேரை வேலையை விட்டு ஆட்குறைப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை வச்சுக்குவாங்க? ரொம்ப நாளாக லாயல்ட்டி நம்ம கூட இருந்தாங்க அவங்கன்னு வச்சுக்க மாட்டாங்க. யாருக்கு பன்முகத்திறமை இருக்கிறதோ, யாருக்கு பல திறன்கள் இருக்கிறதோ அவங்கள மட்டும் வச்சுட்டு, யார் திறன் குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வேலையை விட்டு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணுமா, வேலையை விட்டு எப்படா அனுப்புவோன்னு இருக்கிறவங்களா இருக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணால், வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நமது திறன்களை இன்றைய தேவைகளுக்கு ஏற்றபடி தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிறுவனத்திற்கு தேவையானவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனம் நமக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத விட, என்ன செய்தது அப்படிங்கிறத விட, நீ என் நிறுவனத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, நான் எனது நிறுவனத்திற்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டால் நம்ம அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. எந்த ஒரு நிறுவனமும் திறமையானவர்களை இழந்து விடுவதில்லை. நீங்கள் அந்த நிறுவனத்திலேருந்து இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து உங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறன்களை நிறுவனத்தில் வளர்ப்பதைப் போல வெளியில் பயிற்சி மையங்கள், திறன் வளர்ப்பு மையங்களில் படிக்கிறது நிச்சயமாக மிக மிக அவசியமான பயனுள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவில் இரும்பு எஃகு ஆலை எப்போது வந்தது? விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்த நாடுதான் இந்தியா. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மெல்ல தொழிற்சாலைகள் வரத் தொடங்கின. ஆலைகள் வந்தன. ஆலைகளும் தொழிற்சாலைகளும் வந்ததற்கு பிறகு இந்திய சமூகத்தின் வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. முதலாக ஒரு இரும்பு எஃகு உருக்கு ஆலை 1907 திட்டமிடப்பட்டு 1911ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூர் என்கிற ஊரில் டாட்டாவினுடைய நிறுவனத்தின் சார்பில் அது உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு ஆங்கிலேய அரசினுடைய ஆதரவு கிடைக்கவில்லை. அதற்கு ஒரு அடிப்படையான காரணம், அமெரிக்க தொழில்நுட்பத்தை பின்புலமாக கொண்டு அந்த டாட்டாவினுடைய எஃகு இரும்பு ஆலை தொடங்கப்பட்டது. எனவே ஆங்கிலேய அரசு அதை ஏற்கவில்லை. ஆனாலும் கூட 1914-18 ஆகிய ஆண்டுகளில் உலகத்தினுடைய முதல் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்ததால் ஆயுதங்கள் தேவைப்பட்டன, இரும்பு எஃகு ஆயுதங்கள் தேவைப்பட்டன. ஆங்கிலேய அரசுக்கும் அந்த போர்க்காலத்திலே இதிலே எல்லாம் கவனம் செலுத்த நேரமில்லை. அந்த இரும்பு ஆலை பிழைத்து கொண்டது. ஆனால் இது தமிழ்நாட்டிற்கும் சேலத்துக்கு அருகில் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது அத்தனை சாதாரணமாக வந்துவிடவில்லை. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு அதற்காக குரல் கொடுத்து அதற்கான திட்டங்களை தயாரித்து தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் சேலத்துக்கு அருகில் கஞ்சன் மலையினுடைய அடிவாரத்தில் 181 கோடி ரூபாய் திட்டமிடப்பட்டு அதனுடைய அடிப்படையிலே அது தொடங்கப்பட்டது. எப்படிப்பட்ட இரும்பு எஃகு ஆலை என்று சொன்னால், துருப்பிடிக்காத இரும்பு எஃகு ஆலை இந்தியாவிலே அங்குதான் முதலாக உருவாக்கப்பட்டது. அத்தனை எளிதில் இந்திய ஒன்றிய அரசு அதற்கான அனுமதியை கொடுத்து விடவில்லை. தொடர்ந்து கலைஞர் அவர்கள் செய்த முயற்சியினால் தான் அது தமிழ்நாட்டுக்கு வாய்த்தது. எப்போதும் ஒரு மாநிலத்தில் எத்தனை அளவுக்கு தொழிற்சாலைகள் இருக்கின்றன என்பதை பொறுத்து தான் பொருளாதார வளம் கூடும். 1969 அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பிறகு பொறுப்பேற்ற அந்த நாளிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரையில் அவர் முதலமைச்சராக இருந்த எல்லா காலங்களிலும் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கு பெரும் காரணமாக கலைஞர் இருந்திருக்கிறார். வெறுமனே தொழில்தான், விவசாயிகளை கவனிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. உழவர் சந்தையை தொடக்கியதும் அவர்தான், டைடல் பார்க்கை கொண்டு வந்ததும் அவர்தான், தொழில்நுட்பத்திலே இருக்கிற டைடல் பார்க்குக்கும் அவர்தான் காரணமாக இருக்கிறார். உழவர் சந்தை என்கிற சிந்தனையும் அவரிடத்திலே தான் வந்தது. எனவே அவர் தொடக்கி வைத்த அந்த சேலம் இரும்பு உருக்காலையில் அது வெறும் உருட்டாலை தான், பிறகு அது உருக்காலையாக மாற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு
எவ்வளவு 32,000 டன் உற்பத்தி ஒவ்வொரு ஆண்டும் அங்கே நடைபெறுகிறது. இந்திய அளவில் நம்முடைய பொருளாதாரம் மேலே வருவதற்கு பெரும் காரணமாக இருக்கிற தொழிற்சாலைகளில் அது ஒன்று. 181 கோடி ரூபாய் திட்டமிடப்பட்டு இன்றைக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 32,000 டன் இரும்பு உற்பத்தி அங்கே இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டை அங்கிருந்து ஜாம்ஷெட்பூருக்கும் டாட்டாவினுடைய இரும்பு உருக்கு ஆலைக்கும் இணையாக தமிழ்நாட்டையும் கொண்டு வந்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களைத்தான் சாரும். அந்த தொழிற்சாலை என்பது நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை இந்தியாவினுடைய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு மேலே இருப்பதற்கு காரணங்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. நாம் பார்க்கலாம், மராத்தியத்தில் கூடுதலாக மகாராஷ்டிரம், குஜராத், கர்நாடகம், தமிழ்நாடு தான் இந்தியாவில் பொருளாதார அடிப்படையில் வளர்ந்த நாடுகள். மகாராஷ்டிரம், குஜராத் எல்லாம் மேற்கு கடற்கரையை ஒட்டி இருக்கின்றன. மேலை நாடுகள் தொடர்பு கொள்வதற்கு எளிது. ஆனால் தென்கோடியில் இருக்கிற தமிழ்நாடும் இன்றைக்கு மேல் எழுந்து நிற்கிறது என்று சொன்னால் நாம் என்றைக்கும் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய பெரும் தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள்தான்.